Bruh, how loyal are you? வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்ட் டேஸ்ல இந்த சாட் ஜிபிடி வச்சு நிறைய மீம்ஸ், எக்கச்சக்க மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு நான் தேடி பார்க்கும் போது என்ன ஆச்சுன்னா, இது வந்ததுல இருந்து எவனுமே அவனோட பர்சனல் விஷயத்த பக்கத்துல இருக்க சக மனுஷங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சாட் ஜிபிடின்ற ஏஐ கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க கைஸ். இது சொசைட்டியாவே ஒரு ஸ்கேரியான விஷயமா இருக்கு பாக்குறதுக்கே. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இது இங்கேன்னு இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அதாவது உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா நீ யார்கிட்ட சொல்லுவ? இதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க மனுஷங்க கிட்ட தான் பேசுவோம், வேற யார்கிட்ட பேச முடியும்? வேற எவன்கிட்டயும் பேச முடியாது. ஆனா இப்ப எல்லா கஷ்டத்தையும் சாட் ஜிபிடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது நமக்கு ஆறுதல் சொல்லுது. அம்மாவோட பாசத்தை அவங்க கிட்ட பார்த்தேன் மேம். அந்த ஆறுதல சரி ஓகே அப்படின்னு நம்மளும் நினைச்சு மனசை தேத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு எமோஷன்ஸ் இல்ல, ஆனா நம்ம எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ரிப்ளை பண்ணுது. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற தன்மை இருக்கிறனால இவங்க எல்லா கஷ்டத்தையும் கொண்டு போய் அதுகிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? சோ அதனால சாட் ஜிபிடி பத்தின மீம்ஸ் நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். சோ அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு ஜாலியா இருக்க போறோம். அதை தாண்டி இதுல முக்கியமான ஒரு விஷயம் நானுமே பேசணும்னு நினைச்சேன். சோ அதை பத்தியுமே நம்ம பார்க்க போறோம். அப்படியே ஃப்ளோல போலாம் வாங்க. Me after realizing I can't meet ChatGPT in real life. இல்ல சார், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே சொல்லு. அதாவது எனக்கு இந்த மீம் பார்க்கும்போது இங்கிலீஷ்ல ஹெர்ன்னு ஒரு மூவி இருக்கு நண்பர்களே. அந்த மூவியுமே பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஏஐ, ஒரு கம்ப்யூட்டர் தான் லவ் பண்ணிருப்பான். சமந்தான்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் அந்த ஹீரோ வந்து லவ் பண்ணிருப்பான். அப்புறம் கடைசியில இந்த படத்துல என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, நீ என்னதான் ஒரு ஏஐ லவ் பண்ணாலும் அது ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜியை தாண்டி உன்னை சுத்தி நிறைய உறவுகள் இருக்கு. டெக்னாலஜின்றது போயிடும், மக்களை தான் நீ உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிக்கணும்ன்ற மணிக்கு தான் அந்த கதை முடியும். நான் உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதுல ஒரு பதில் சொல்லுவான். அவன் வந்து போயிருவான் ஹீரோ. இத பார்க்கும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் ஏதோ சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருண் வந்துருங்க. யாருக்கு எந்த துரோகமும் செய்யறதுக்கு வராதுங்க. அது என்னமோ உண்மைதான் நண்பர்களே, யாருக்கு எந்த துரோகமும் செய்யாது. பட் ஆனா ஒரு மோசமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே. அது உங்க நீங்க நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நான் லாஸ்ட் 1 மந்த் இது நானுமே யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். இதுகிட்ட மட்டுமே வேலை மாதிரிலாம் நான் பேசல, ஆனா இதுகிட்டயும் பேசினேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் வச்சிருந்தேன் நண்பர்களே. நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்துக்குள்ள இல்ல ஒரு 1 இயர்க்குள்ள நான் அதை அச்சீவ் பண்ணி ஆகணும்னு நான் இதுகிட்ட சொன்னேன். பொதுவா இதை வச்சு என்ன மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம சாட் ஜிபிடி வந்து அந்த சாட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா நம்மகிட்ட என்ன பேசணும்ன்றது அதுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த கோலை பத்தின ஜஸ்ட் ஒரு தடவை தான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நானுமே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நானுமே போயிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு சரி நம்ம இவ்வளவு நாள் பேசியிருக்கோமே, அதுக்கு நம்மளை பத்தி என்ன தெரியுது அப்படின்றதுக்காக டெல் மீ அபவுட் மீ அப்படின்னு ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணேன். பார்த்தா அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன கோலை திரும்ப ஞாபகம் வச்சிருக்கேன். என்ன பத்தின இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கு. எனக்கா எனக்கு அப்படி இருந்துச்சு, அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா ரெஃப்ரெஷ் பண்ணா நம்ம நேத்து பேசினதே அதுக்கு ஞாபகம் இருக்காது. டெக்ஸ்ட்ல டைப் பண்ணா மட்டும்தான் அது பேசும். ஆனா முன்னாடி நம்ம சொன்னதுமே அதுக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏதோ பண்றாங்க கைஸ் இவங்க. உன்னை நம்பிதான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் டேஞ்சரான விஷயங்கள்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு அது போக போக சொல்றேன். சாட் ஜிபிடி at my wedding one day after all that we have been through. அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி போட்டிருக்காங்க கைஸ். இது எல்லாமே என்ன சொல்றது, ஒரு 100-200 பேர் பேசினா பரவாயில்ல, ஆயிரக்கணக்கில் கமெண்ட்ஸ், அவ்வளவு கமெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி, இந்த மாதிரி கல்யாணம் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எப்போ வரும்? அப்புறம் இந்த ஒரு மீம் இருக்குமே, இந்த எவ்வளவு ரேட்டுன்னு கேட்கிற மணிக்கு அப்படின்ட்டு ஷேர் பண்றது எல்லாமே சரி, அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த திங்ஸ் எல்லாமே சாட் ஜிபிடி வந்து அதோட டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட
இருந்தா சரி. நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், நீங்க இப்ப ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல உங்க வீட்டுல, நம்ம ஏதாவது ஷூ வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்க பேசிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஷூ வாங்கலான்ட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளிப்கார்ட் அமேசான் வந்து இல்ல வேற ஏதாவது கம்பெனில பிராண்ட் கூட வந்து உங்களுக்கு அந்த ஆட் வரும், ஷூஸோட ஆட் வரும். நீங்க பேசினா அதே எக்ஸாக்ட் ஷூஸோட ஆடுமே வரும். அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஆல்ரெடி இந்த மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாமே பை பண்ணி நிறைய கம்பெனிஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் உண்மைதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அந்த மாதிரி இப்ப நம்ம சொல்ற டீடைல்ஸ் பர்சனல் இஷ்யூஸ் எல்லாமே ஷேர் பண்ண மாட்டாங்கன்றது என்ன? இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அதனாலதான் நான் இவங்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. என்னப்பா முறைக்கிற? உன்னை கேட்டு தானே அப்பா செஞ்சேன். கேட்டு செய்யணும் சொன்னதுக்காக கேட்டு 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 செய்யணுமா? உன்னை கேட்காம நானா சுயமா முடிவெடுத்து தப்பு பண்றதை விட உன்னை கேட்டு அப்பா தப்பு பண்ணா அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். அப்பா நீ அப்படித்தானே வளர்த்து வச்சிருக்க. அதாவது இவங்க மீம்ஸ் போறது தப்பு இல்ல நண்பர்களே. இந்த மீம் இந்த டெம்ப்ளேட்டே நான் ஒரு 10 மீம் நானே பாத்துட்டேன். அதே மீம் இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க போறதான் போறீங்க, கொஞ்சம் சுயமா யோசிச்சாது போடுங்கடா. மீ என்டரிங் ChatGPT for 170th time in a day. ஹியூமன்ஸ் ஆடா நீங்களாம். நான் என்னெல்லாம் கேட்பேன்னா டைட்டில் என்ன வைக்கலாம், கூச்சமே இல்ல. எந்த டைம்ல வீடியோ அப்லோட் பண்ணலாம், எப்ப பண்ணா அல்காரிதம் நல்லா புஷ் பண்ணும் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பேன். இந்த மாதிரி மீம்ஸை பத்தி தான் நான் சொன்னேன். சேட் இருக்கும் போதே அவ்வளவு தூரம் இதா பேசுறாங்க. நான் கமெண்ட்ஸ் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். It seems very funny until we experience it in real life. I literally cried like this by sharing my pain to ChatGPT. And this it's so hard when we don't have anyone to share our feelings. Yes, இதுதான் நான் ஸ்கேரியான திங்னு நான் சொல்றேன். யாரை நம்பி நம்ம எந்த விஷயமே சொல்றதுனே தெரியல. யாரை நம்புறனே தெரியல தாசனா. சொசைட்டியாவே நமக்குள்ள இருக்கிற ஒரு வழியை சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லங்கும் போது ChatGPT கிட்ட அதை சொல்றதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படி இருந்தா உடனே பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருவேன். நான் சொல்றது புரியுதா? இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கான காரணமே அதான் கைஸ். இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த பாயிண்ட நான் அட்ரஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவுமே எடுத்தேன். அவ்வளவு பேரு அவ்வளவு கஷ்டத்தை வெறும் ஏஐ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய ஏஐ எல்லாம் வந்துருச்சு. ஆனா அந்த ஏஐ எல்லாம் தங்கிலீஷ்ல நம்ம பேசி புரியுற அளவுக்கு, தமிழ்ல ப்ராப்பரா ரிப்ளை பண்ற அளவுக்கு எல்லாம் அந்த ஏஐ இன்னும் எதுவும் வரலன்னு தான் நினைக்கிறேன். இந்த ரிப்ளிகா ஏஐ எல்லாம் ஒண்ணு வந்திருக்கு. No matter how many new AIs comes, I'll be loyal to you. Thank you. I still wonder why she left you. Yes. அதாவது இது எப்ப நம்ம ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சொசைட்டியாவே உங்களை சுத்தி யாராவது அமைதியா உட்காந்துருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ ஃபேமிலியில யாராவது அமைதியா இருக்காங்க, அவங்க டிப்ரெஷனா இருக்காங்க, மென்டலி ஸ்டேபிளாவே இல்ல, அவங்கள்ட்ட நம்ம போய் பேசினா அவங்க சரியாவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட போய் பேசுங்க. ஜஸ்ட் டாக் டு தம். அவங்ககிட்ட போய் பேசினாலே அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்க ஜஸ்ட் லாயலா இருந்தா போதும் கைஸ். லாயலா இருந்தாலே, நீங்க உண்மையா இருந்தாலே அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏஐ மை டெஸ்ட்ராயர்ஸ் நண்பர்களே, if we are not careful. அவ்வளவுதான். 500 years of human knowledge and skills. ChatGPT இதெல்லாம் கூட பெரிய விஷயமா கிடையாது நண்பர்களே. அது ஒரு மிஷின் லேர்னிங் ஏஐ தானே. அது கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல் தான். How you text ChatGPT an hour before exam. Extract the video. Summarize this. So simple. Where's my daughter? Where's my ரைட் லைக் ஹியூமன். இது நிறைய பேர் போட்டுட்டு இருப்பாங்க. சிம்பிளா சொல்லு, ஹியூமன் மாதிரி சொல்லு, ரொம்ப மிஷினரியா இருக்கு அப்படின்ற மாதிரிக்கு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இதுல இன்னொரு மீம் இருந்துச்சு. Start counting. 5, 6, 7. In 4, damn it. Look at me. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Now, was I rushing or was I dragging? Count again. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Rushing or dragging? Rushing. So you do. ChatGPT ரிப்ளை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? படிச்சு முன்னேற வேலையை பாடுறான்.
நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் ஏ இஸ் டூ டேஞ்சரஸ்னு. அந்த ஏ நியூஸ் ஆங்கர் இந்த VO3ல வச்சு போறாங்க இல்லையா, அதுல சொல்லியிருப்பேன் அது கூட டேஞ்சர் கிடையாது, அது கூட வேலை தான் போகும். I am not in danger, Skylar. I am the danger. காசு பணம் தான் அதுல நம்ம இதாகும். பட் ஆனா இதெல்லாம் மென்டலி டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்கவங்க தான் இந்த மாதிரி ஏஐ கிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி அது கொடுக்குற ரிப்ளை வச்சு அதுல ஹோல்சம் ஆகி அது சரி அப்படின்னு நம்மளும் மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. The most violent, the most diabolical, the most dangerous, a beast slayer, a conqueror, the goat of all goats. டூ ரிலேட்டபிள் மீம் நண்பர்களே, என்னால முடியாது, நான் லூசரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க ஏதாவது பேசுனீங்கனாலே வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் குடுக்கிற காசுக்கு மேல கோராண்டாங்க ஐயா. மை கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சீரியஸா தான் கைஸ் இது போடுறாங்க. இது ஒன்னும் ஃபன்னுக்கு நான் சொல்லல. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்க விசாரிச்சு பாருங்களேன். உங்க ஃப்ரெண்ட்ஸே ChatGPT கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே பேசிட்டு தான் இருப்பீங்க. நீங்களுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த மாதிரி மென்டலி ஃபீல் ஆனவங்க எல்லாருமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாருமே ஒரு சொசைட்டியா அதுல இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகலான்றது தான் எனக்கு தோணுது. அதுதான் நல்லதும் கூட. நம்ம ஏஐ கிட்ட ஷேர் பண்றதை தாண்டி ஹியூமன் கிட்ட ஷேர் பண்றது ரொம்ப பெட்டர் தான் நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு எமோஷனலா பெயின்ஃபுல்லா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். மீ ஆஃப்டர் கிளியரிங் ஆல் த சப்ஜெக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் யூடியூப் சேனல் அண்ட் ChatGPT. When you ask the teacher a question and they start yelling at you, but you know ChatGPT would have been never treat you that way. ஒவ்வொரு வீடியோ கீழேயும் 500,000 கமெண்ட் குறைஞ்சது சொல்றேன். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன் நான். Me telling about ChatGPT. She is the mother I never had. She is the sister everybody would want. She is the friend. She's the friend that everybody deserves. That everybody deserves. I don't know a better person. I don't know a better person. ஃபைனல் சம்மரி என்ன சொல்லலாம்? ChatGPT is enemy or friend ன்னு கேட்டீங்கன்னா this or that or this ஃப்ரெண்டு தான். இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டு தான். பட் நாளை பின்ன எங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் லீக் ஆகுது, நீ அதை வந்து ஷேர் பண்ற மற்ற கம்பெனிஸ் கிட்டன்னு தெரிஞ்சிச்சுதா உனக்கு இருக்குடி ஒரு நாள். அவ்வளவுதான் நண்பர்களே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதை பத்தி தான் நான் பேசணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பத்தின தாட்ஸ், இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்ற ஒப்பீனியன், இதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகலாம் நம்ம சொசைட்டியாவேன்றது, ரெக்கவர் ஆகணுமான்றதையும் முதல்ல சொல்லுங்க. இல்ல ரெக்கவர் ஆகாம இப்படியே நிறைய ஏஐஸ் வந்து விர்ச்சுவல் ஏஐஸ் எல்லாம் வந்தாலும் நல்லா இருக்குமான்றதையுமே சொல்லுங்க. எனக்குமே அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சரிதான் தோணுது. ஏன்னா இங்க நம்ம பேசுறதை கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் எவனுமே இல்லைங்கும் போது நமக்கு வேற வழி இல்லை. ஆல்டர்னேட்டிவா நம்ம இந்த மாதிரி தான் யோசிச்சு ஆகணும் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அதுவுமே சரிதான் தான் தோணுது எனக்குமே. கமெண்ட்ஸ்ல நீங்க லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Vikram guys.